இந்த வீடியோவில் 2015ஆம் ஆண்டு வெளிவந்த டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஆப்ஷன் ஏ பாருங்க, அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஆங்கில மொழிச்சொல், அதற்கு நிகரான தமிழ்ச்சொல் உரையாடல். ஆப்ஷன் பி, அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. விவாதம் அப்படிங்கிறது வடச்சொல், அதற்கு நிகரான தமிழ்ச்சொல் தருக்கம். ஆப்ஷன் சி, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இது சரியானது. ஆப்ஷன் டி பாருங்க, அவர்கள் இருவருக்கும் இடையே ஸ்பீச் நடந்தது. ஸ்பீச் அப்படிங்கிறது ஆங்கில மொழிச்சொல், அதற்கு நிகரான தமிழ்ச்சொல் பேச்சு. விடை தேர்க, சரியான சொற்றொடரை தேர்க. ஆப்ஷன் பி பாருங்க, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. இதுதான் சரியானது. அதை அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க மற்ற ஆப்ஷனில், அதனால் மீதி எல்லாமே தவறானது. கீழ்காணும் வாக்கியங்களுள் எவை சரியானவை? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். இது தவறானது. அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். இது தவறானது. எனது மகன் என் மகன் என்பதுதான் சரியாக இருக்கும். அவளது தந்தை அவளின் மீது அப்படின்னு இருந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும். அதனால் வாக்கியம் இரண்டும் தவறானது. வாக்கியம் 3 பாருங்க, நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. இது சரியானது. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். இதுவும் சரியானது. 3, 4 வாக்கியங்கள் சரியானது. 4வது கேள்வி, முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது? இது வினாவலு. அதாவது முட்டையிட்டது சேவல் வரவே வராது, பெட்டை தான் வரும். அதனால் இப்படி ஒரு கேள்வியே தேவையில்லை. அதனால் இது வினாவலு, கேள்வியே தவறு. 5வது கேள்வி பாருங்க, வரை இந்த வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயரை காண்க. வரை அப்படிங்கிறது வரைந்தவன், வரைந்தான், இது எல்லாமே வினையாளனையும் பெயர்கள். வரைதல், ஆப்ஷன் ஏ பாருங்க, வரைதல் இது தொழிற்பெயர். வரைந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். வரைந்து அப்படிங்கிறது வினையச்சம். வரைந்தவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். பின்வருவனவற்றை பொருத்துக. ஆங்கில சொற்கள், அதற்கு நிகரான தமிழ் சொற்கள், இதை நம்ம பொருத்தணும். டெலிகேட் பேராளர், சாம்பியன் வாகைச்சூடி, அவர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். வாகை சூடினார், வாகைனா வெற்றி. ப்ரொபோசல் கருத்துரு, புரோட்டோகால் மரபு தகவு. டெலிகேட் பேராளர், சாம்பியன் வாகைசூடி, ப்ரொபோசல் கருத்துரு, புரோட்டோகால் மரபு தகவு. ஊ என்ற சொல்லினுடைய பொருளை தேர்ந்தெடுக்க. ஊ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல், அதற்கான பொருள் ஊ அப்படின்னா ஊன் அப்படிங்கிற பொருளை தரும். ஊன் என்றால் இறைச்சி என்று பொருள். இறைச்சி என்பதுதான் சரியானது. தூ என்றால் இதனுடைய பொருள் பாருங்க, தூ என்றால் உன் என்று பொருள். அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நன்னூலார் 42 எழுத்துக்களை வகுத்திருக்காரு. அதில் 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். அதில் ஒரு எழுத்து தான் தூ. அதோட பொருள் என்னன்னா உன். தூ என்றால் உன் என்று பொருள். பட்டியல் 1உடன் 2ஐ பொருத்துக. அதாவது சொல்லும் பொருளும் நம்ம பொருத்தணும். சரதம் என்றால் வாய்மை என்று பொருள். சூளிகை என்றால் நிலாமுற்றம் என்று பொருள். மகோததி என்றால் கடல் என்று பொருள். அவனி என்றால் நாடு என்று பொருள். சரதம் வாய்மை, சூளிகை நிலாமுற்றம், மகோததி கடல், அவனி என்றால் நாடு என்று பொருள். கீழ்காணும் கருத்துக்களுள் தவறானதை சுட்டி காண்பிக்க. கருத்துக்கள் பாருங்க, மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. இது தவறானது. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. இதுவும் தவறானது. அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. இது சரியானது. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வெய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. இதுவும் தவறானது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் என்ற அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடுக்க. இது கீழ்கதுவாய் மோனை. அதாவது கீழ்கதுவாய் மோனைனா ஒரு முதல் அடியை எடுத்துக்கணும். முதல் அடியோ 2வது அடியோ ஏதாவது ஒரு அடியில் முதல் அடியில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் அது மோனை. இந்த இதில் பாருங்கள், எண்ணிய எண்ணியாங்கு எண்ணியார். இந்த பாருங்கள், முதல் சீர், 2வது சீர்,
நான்காவது சீர் 1, 2, 4 இந்த சீர்களில் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வந்ததுனால இது வந்து கீழ்கதுவாய் மோனை என்று அழைக்கப்படுகிறது. 12 தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி, அது வந்து வெண்மை கூட்டல் மதின்னு வந்திருக்கணும், இதில் வெண் கூட்டல் மதின்னு இருக்குது, அதனால் இது தவறானது. பி வெந்துவர்ந்து, வெந்து கூட்டல் உவர்ந்து, இது சரியானது. காடிதனை, காடு கூட்டல் இதனை, ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி பாருங்க, கருமுகில், கருமை கூட்டல் முகில், இதுவும் சரியானது. பொருந்தாத இணையினை காண்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன், சரியானது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்கொன்றனார், இதுவும் சரியானது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், இது இளங்கோவடிகளினுடைய கூற்று. அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய பொருள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய மைய கருத்து. இதை கூறியவரும் இளங்கோவடிகள் தான், இதுவும் சரியானது. அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மாணிக்க வாசகர். இதில் வந்து திருமூலர் இருக்கு, இது தவறானது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாம் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திருக்குறள் பற்றிய கூற்றுகளுள் எவை சரியானவை? கூற்று 1 பாருங்க, திருக்குறள் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் திருக்குறள் என்ற பெயரினை பெற்றது, இது சரியானது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவர். நான்மறை அப்படிங்கிறது தான் மட்டும்தான் சரி, ஐம்பால் சதுர்வேதம் அப்படிங்கிற பேர் திருக்குறளுக்கு கிடையாது, அதனால் இது தவறு. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன, இது சரியானது. திருவள்ளுவருடைய காலம் கிமு 31, இதில் வந்து 32ன்னு இருக்குது, இதனால் இது தவறானது. இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது, அதுவும் சரியானது தான். ஆனால் கிமு 32 அப்படிங்கிறது தவறு. அதனால் கூற்று 1, 3 சரியானது. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். இதில் மற்ற ஆப்ஷனில் பாருங்கள், தேன்மலை, இது வந்து சுரதா எழுதிய நூல். இந்தியா அப்படிங்கிறது வந்து பாரதியாரினுடைய இதழ். பட்டியல் 1, 2 பொறுத்துக. கோகோதை நாடு என்று அழைக்கப்படும் நாடு சேர நாடு. பார்ப்பு என்பதன் பொருள் குஞ்சு, புல்லினம் என்பதன் பொருள் பறவை இனம். அல்லற் பழனம் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து சேற்று வயல். பழனம் என்றால் வயல் என்று பொருள், தனியாகவே நம்ம பார்க்கலாம். பழனம் என்றால் வயல் என்று பொருள், அல்லற் பழனம் அப்படின்னா சேற்று வயல் என்று பொருள். நாடக இயல் என்ற நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். இதில் வந்து மற்ற ஆப்ஷனை பாருங்கள், பம்மல் சம்பந்த முதலியார். இவர் வந்து தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுகிறார், அதனால் இந்த ரெண்டுமே நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். பரிதிமாற் கலைஞர் தான் நாடக இயல் என்ற நூலை இயற்றியவர். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானது எது? பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம்தான் ஏலாதி, இது சரியானது. ஏலாதி நூல் தற்சிறப்பு ஆயிரம், சிறப்பு பாயிரம் உள்ளிட்ட 100 செய்யுள்களை உள்ளது. ஏலாதியில் 81 பாடல்கள் தான் இருக்குது, இதில் 100 செய்யுள்கள் இருக்குது, அதனால் தவறானது. ஏலக்காய், லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்கள் சேர்ந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும், இது சரியானது. அதுபோல ஏலாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்டுள்ள 8 கருத்துக்கள், இது தவறானது. ஏலாதியில் வந்து முதல் லைன்லேயே இருக்குது, இது வந்து 6 கருத்துக்களை தான் சொல்லும், இதில் வந்து 8 கருத்துக்கள் இருக்குது, அதனால் இது தவறானது. மக்களினுடைய மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன, இது சரி. ஆனால் 8 கருத்து அப்படிங்கிறது தவறானது, 6 கருத்து தான் சரியானது. கூற்று 1 மற்றும் 3 சரியானது. பொருந்தாத இணையினை கண்டறிக. வழிபாட்டு பாடல்கள் அதனுடைய ஆசிரியர்கள். இயேசு பெருமான் எச்சிய கிருஷ்ண பிள்ளை பாடியிருக்காரு. சிவபெருமானை பற்றி சுந்தரர் பாடியிருக்கிறாரு. நபிகள் நாயகத்தை பற்றி உமறு புலவர் பாடியிருக்கிறாரு. புத்த பிரானை பற்றி நீலகேசி கூறவில்லை. நீலகேசி வந்து சமண மத கருத்துக்களை தான் சொல்லுது, இது புத்த பிரானை பற்றி சொல்லாது, அதனால் ஆப்ஷன் சி வந்து தவறானது. 21வது கேள்வி பாருங்க. திரு குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் எவை சரியானவை? திரு குற்றால குறவஞ்சி என்ற நூலை இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்ற ஊரில் பிறந்தவர், இது சரியானது. திரு குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு பெண் ஒருவர் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வது போலவும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள் ஆகும், இதுவும் சரியானது.
குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இது தவறானது. குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று என்பதே சரியானது. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்த நூலானது அழைக்கப்படுகிறது. இது தவறானது. திரு குற்றால குறவஞ்சியினுடைய தலைவி பெயர் தான் வசந்தவல்லி. அதுக்கு வசந்தவல்லி திருமணம் அப்படிங்கிற பேர் திரு குற்றால குறவஞ்சிக்கு கிடையாது. இதனால் இந்த கூற்று தவறு. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. மயங்கி மறுக்கீர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். இந்த பாடலின் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். மயங்கி மறுக்கீர் பிணங்கி வணங்கி அப்படின்னு பாடினவர். பிணங்கி வணங்கி அப்படின்னு ரைமிங்காக இருக்குல்ல, இதை பாடினவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் என்ற அடைமொழியில் குறிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திற்கு நிறைய பேருக்கு மக்கள் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம் அப்படி பல பேர் இருக்குது. அதில் ஒரு பேர் தான் ஒற்றுமை காப்பியம், சிலப்பதிகாரத்தினுடைய பெயர். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது? முதல் கூற்று பாருங்க, அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. இது சரியானது. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். இதுவும் சரியானது. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் ஆகும். இது தவறானது. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி, முடிவில் ஒரு நீதி இடம்பெறும். இதுவும் தவறானது. கூற்று 1 மற்றும் 2 சரியானது. இனி கடற்பயணத்தின் சிறப்பினை அவை விளக்கும் நூல்களோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி என்று கூறும் நூல் அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பது புறநானூறு. களம் என்றால் கப்பல் என்று பொருள். அதாவது அந்த காலத்தில் காற்றினுடைய போக்கை அறிந்து கப்பல் செலுத்தினர். இந்த கூற்று எந்த நூலில் இருக்குன்னா புறநானூற்றில் இருக்குது. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது அப்படின்னு, அந்த நாவாய் அப்படிங்கிறது கப்பலை குறிக்கக்கூடிய சொல். இவ்வாறு கப்பல் எப்படி அசைகிறது என்பதனை பற்றி கூறுகின்ற நூல் தான் பட்டினப்பாலை. அதனால் பொன்னுக்கு முதிர்ந்த விழுமுத்து என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி என்று கூறும் நூல் அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்று கூறும் நூல் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை என்பதே சரியானது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். இனி பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம்.